सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராஷ்டிர வந்து எஸ்ஏ ஃபஸ்ட்டு சாப்டரில் போட்டுட்டு வரேன். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து போட்டிருக்கோம். இன்றைக்கி சிக்ஸ்த்து லெசனில் எஸ்ஏ பார்க்குறோம். பாரதிக்கு நாரி இந்திய பெண்கள் சந்து மதராசி அவர்கள் இக்கவிதை ஏற்றிருக்கிறார். ரோமன் 2ல் பாரதிக்கு நாரி கவிதாக்கா சாராம்சலிக்கியே எஸ்ஏ பார்க்குறோம். பாரதிக்கு நாரி இந்திய பெண்கள் கவி பரிச்சய கவிஞருடைய அறிமுகம். பரிச்சயம் அப்படின்னா அறிமுகம். பாரதிக்கு நாரி நாமக்கு யக் கவிதா ஸ்ரீ சந்து மதராசிக்கு கவிதாகை. பாரதிக்கு நாரி இந்திய பெண்கள் என்ற பெயரில் வந்துள்ள கவிதை ஸ்ரீ சந்து மதராசி அவர்கள் இயற்றியிருக்கிறார். आप दक्षिण भारत हिंदी प्रचार सभा के पुराने प्रचारक हैं. இவர் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சாரக் சபாவில் பிரச்சாரகராக இருந்தார். ஆப்கி பிரதிபா பகுமுகிகை. இவர் பல திறமைகளை வாய்ந்தவராக இருந்தார். கவிதா பரிச்சய கவிதையின் அறிமுகம். ஜகாங் ஸ்திரியோ கா ஆதர் ஹோத்தாகை. அக்காலத்தில் பெண்களுக்கு மரியாதை வழங்கப்பட்டது. வகாங்கு சமுத்திரித்து வாசு கர்த்திகை. அதனால்தான் கடல்கள் செழிப்பாக இருக்கின்றன. கயி உதாரண தேக்கர் கவி இசே கவிதா மீ யக் பாத்து ஷாபித்து கர்த்தேகை. கயி பல உதாரணங்களை தந்து கவிஞர் இக்கவிதையில் பல கருத்துக்களை புகட்டியிருக்கிறார். கவிதாக்கா சாராம்ச இந்த கவிதையுடைய கட்டுரை. இஸ் பாரதவாசி ஆதி கால் से नारियों का देवुन मानते आते हैं. அந்த காலத்தில் இந்திய பெண்களுக்கு हम भारतवासी आदि काल से नारियों को देवी मानते आते हैं. அந்த ஆதி கால்மே அந்த காலத்தில் நம் இந்திய பெண்களை கடவுளாக மதித்து வந்தனர். உன்கி பூஜா கர்த்தே ஆத்தேகை. அவர்களை வணங்கியும் வந்தனர். இதிகாஸ் பி பத்தாத்தா ஹை கி வரலாறும் பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் என்று நமக்கு கூறுகிறது. நாரி நரோன்சே படிகை. பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் என்று நமக்கு கூறுகிறது. நாரிகா அங்கு கோமல்கை. ஒரு பெண்ணின் உடல் மென்மையானது. கோமல் அப்படின்னா மென்மையானது. வக்கு சுந்தர்கை. அது அழகானது. வக்கு மம்தாமயி ஹை. அது பாசம் உடையது. தயாம்கி. அது கருணை உள்ளம் கொண்டது. கருணாமயி. அது இரக்கம் கொண்டது. பெண்களுடைய உள்ளம் பாசம் மற்றும் கருணை மற்றும் இரக்கமும் கொண்டது. जिस भगवान ने उसके धन को कोमल बनाया उसी भगवान ने उसके मन में साहस और बल भरा दिया है. जिस भगवान ने उसके धन में उसके அப்படின்னு அந்த பெண்ணுடைய உடல் சொல்கிறேன். உஸ்கே தன்மே அவளுடைய உடலை மென்மையாக்கிய அதே கடவுள். ஜிஸ் பகவான் அப்படின்னா அதே கடவுள். உஸ்கே மன்மே அவளுடைய மனதையும் மன்மே அப்படின்னா அவளுடைய மனதையும் சாகஸ் தைரியத்தையும் வலிமையும் நிரம்பி உள்ளார். பராதியா அப்படின்னா நிரம்பி உள்ளார். அந்த பெண்ணோட மனத்தில் தைரியத்தையும் வலிமையும் நிரம்பப்பட்டுள்ளது. இஸ்லியே ஆகையால் தேவ பி நாரிகா சாம்னா கர் பாக்கர் ஹார் கயேஹைன். அதனால்தான் தெய்வங்கள் கூட தேவ அப்படின்னா தெய்வங்கள் அர்த்தம். தெய்வங்கள் கூட ஒரு பெண்ணை எதிர்கொள்ள முடியாமல் தோற்கடிக்கப்படுகின்றனர். பச்சா ஜன்முக்கே சம்மிய கேவல் மாங்ஸ் பீண்டு होता है. बच्चा जन्म के சம்மிய கேவல் மாங்ஸ் மேலே டாட் இருக்குது. பீண்டு
ஹோத்தாகை. பிறக்கும்போது பச்சா அப்படின்னா குழந்தை, ஜன்மனா பிறப்பு. பிறக்கும் பொழுது ஒரு ஒரு குழந்தை வெறும் சதை துண்டு போல ஒரு காணப்படுகிறது. பிண்டு அப்படின்னா துண்டுன்னு அர்த்தம். சதை துண்டு போல காணப்படுகிறது. நாரிகி உஸ்கா ஸ்வர்ணமய பனாத்திகை. ஒரு பெண் அதை பொன்னாக்குகிறாள். ஸ்வர்ணமய அப்படின்னா அதை ஒரு பொன்னாக்குகிறாள். அக்குழந்தையை பொன்னாக்குகிறாள். நாரி அப்புனா ஷுக் தியாகிகர் நரோன்கா ஆத்மவலம்பி பனாத்திகை. ஒரு பெண் தன் நாரி அப்புனா ஷுக் தியாகிகர் நரோன்கா ஆத்மா வலம்பி பனாத்திகை. ஒரு பெண் தன் சொந்த மகிழ்ச்சியை தியாகம் செய்து ஆண்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்குகின்றனர். இஸ் பூமி ஜீனே லாயக்கு பனாத்திகை. அவர்களை பூமியில் தகுதி ஆனவர்களாக ஆக்குகிறாள். ஹிந்து தர்மக்கு அனுசார் பிரதம் புருஷ் மனுகை. இந்து தர்மத்தின் கூற்றுப்படி முதல் புருஷ் அப்படின்னா முதல் மனிதன் மனு ஆவார். வே ஹதாசித்தே அவன் நம்பிக்கை அற்றவனாக இருக்கிறான். தப்பு சத்தா நாமக்கு நாரி இனி உஸ்கோ தைரியவான் பனாயா. சத்தா என்ற பெயரில் உள்ள பெண் உன்கி தைரியவான் பனாயா பொறுமையாக இரு என்று கூறினாள். இஸ்லியே சிருஷ்டி ஆஜி ஹரிபரி ஹை. சிருஷ்டி ஆகையால் சிருஷ்டி அப்படின்னா உலகம் இன்று பசுமையாக நிரம்பியுள்ளது. ஏக்கு முனினே ஏக்கு ராஜாக்கு ஷாபுதியா. ஒரு முனிவர் ஒரு ராஜாவுக்கு சாபம் விடுத்தார். என்னவென்றால் தும் கல்கே சூரியோதயசே பகலே மர் ஜாவோங்கே. சூரியன் உதயமாவதற்கு முன் நீ இறந்து விடுவாய். மறுனா இறந்து விடுவாய். உஷ் ராஜா கி பத்தினி பதி கி ஞான் பச்சானே கியே சூரிய கி கதி கோ ரோக்கிதியா. அப்போ அந்த முனிவர் அந்த ராஜாவுக்கு சாபம் எடுக்கிறாரு. நீ சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இறந்துருவன்னு. உடனே அவருடைய மனைவி ராஜா கி பத்தினி ராஜாவுடைய மனைவி தன் கணவனை காப்பாற்றுவதற்காக பதிக்கு ஞான் பச்சானே கேலியே அப்படின்னு தன் கணவனை ராஜாவை காப்பாற்றுவதற்காக சூரியக்கு கதின்னு இயக்கம் சூரியன் இயக்கத்தை தடுத்து நிறுத்தினாள். ரோக்குனா நிறுத்தினாள் அர்த்தம். சூரியன் இயக்கத்தை தடுத்து நிறுத்தினாள். असुरों ने देवों के दंग किया. दो नारी ने ही असुरों को मारकर देवों के बचाया. அப்போ அந்த அசுரர்கள் தேவர்களுக்கு தொந்தரவு செய்தனர். நாரிக்கேகி பெண்களால் தான் அசுரர்களை கொல்லப்பட்டு மார்க்கர் பெண்களால் தான் அசுரர்களை கொல்லப்பட்டு தேவர்களை காப்பாற்றினர். பச்சாயா அப்படின்னா காப்பாற்றினர். நாரினே ஹி பஸ்மாசூர் கோ மார்க்கர் சிவ கோ பச்சாயா. பெண்களால் தான் பெண்களால் தான் பஸ்மாசுரனை கொன்று சிவனை காப்பாற்றினர். அவதாரம் கா நாம் லேத்தே சம்மிய சீதாராம். இந்த அவதார பெயர்களில் அவதார பெயர்களில் இந்த பட்டியலில் பெண் கடவுள் முதன்மையாக வைக்கப்பட்டுள்ளது. அது சீதாராம், ராதாகிருஷ்ணா, உமா மகேஸ்வர், ரகனேகா, கம் அப்படின்னா வரிசையில் இருந்தனர். யகாங்பி இன்றும் கூட பெண்களுக்கு பகலாஸ்தான் முதலிடம் இருந்துள்ளது. इस संसार में अनेक वीर नारियों के कारण ही
வீர்பன் பாயே பாயேஹைன் இஸ் இந்த உலகத்தில் அநேக ஹீரோக்களை பெண்களால் தான் பல ஹீரோக்களாக உருவாக்க முடிகிறது. नारियों के कारण ही पुरुष பிரகதித்து கர்த்தேகை ஆண்கள் பெண்களால் மட்டுமே முன்னேறுகிறார்கள். गलत रास्ते में जाने वाले पुरुष को नारी ने ही सही रास्ते में जाने की सीखती. பெண்கள் பெண் கலத்தில் வந்து தவறான பாதையில், ராஸ்தே அப்படின்னா பாதைன்னு அர்த்தம், தவறான பாதையில் செல்லக்கூடிய ஆண்கள், புருஷம் அப்படின்னா ஆண்கள், தவறான பாதையில் செல்லக்கூடிய ஆண்களை பெண்களால் மட்டுமே சரியான பாதையில் கொண்டு செல்ல முடிகிறது. நற்கே சாத்து நாரி ரகத்திகை நறுன்னு வந்து ஆண்களுடன் பெண்கள் தங்குகிறார்கள். ரகத்தி அப்படின்னா தங்கிறது, ஆண்களுடன் பெண்கள் தங்குகிறார்கள். இஸ்லியே வக்கு சுப்பு காரிய கர்த்தாகை அவர்களால் நல்ல செயல்களை செய்து முடிக்க முடிகிறது. மற்றும் ஸ்வர்க்க பாத்தாகை அவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள். ஜோ ஆத்மி நாரிசே அழகு ஹோத்தாகை வக்கு கஹி கா ரகு நகி பாத்தாகை பெண்களை பிரிந்த ஆண்கள் எங்கும் அவர்களால் வாழ முடியாது. ரகு நகி அப்படின்னா வந்து பெண்களை பிரிஞ்சுட்டு ஆண்களால் எங்கேயுமே அவங்களால வாழ முடியவில்லை. நாரினி அப்புனே ஹாத்திமி தல்வார் உடாயி தோ துஷ்மன் காம்பனி லகேத்தே அந்த பெண் தன் கைகளில் இருந்தவாள் அப்படியே ஹாத்திமே அந்த ஒரு பெண் நாரி அப்படின்னா அந்த ஒரு பெண் வந்து தன்னுடைய கைகளால், தல்வார் அப்படின்னா வாள், அந்த பெண் தன் கைகளில் இருந்த வாளை உயர்த்திய போது, உடாயி அப்படின்னா உயர்த்திய போது, துஷ்மன் அப்படின்னா எதிரிகளும் நடுங்கத் தொடங்கினர். बीजापुर की रानी बदमनी और झांसी रानी लक्ष्मीबाई को हम अब तक याद करने ही हैं. बीजापुर रानी பத்மினி மற்றும் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயை நாம் இன்னும் நினைவில் வைத்து கொள்கிறோம். யாதுன்னா வந்து நினைவின் அர்த்தம். அவங்களை இன்னும் நம்ம வந்து வரலாற்றேட்டில் நினைவில் வைத்துக்கொள்கிறோம். जब स्त्री घर में नहीं रखती है तब घर सूना सा लगता है. பெண்கள் இல்லாமல் வீடு வெறிச்சோடி இருக்கிறது. ககிபி காம் டீக்கே சே நகி ஹோத்தா எந்த ககிபி எந்த ஒரு காம்ன வேலை நடத்தி எந்த ஒரு வேலையும் சரிவர செய்ய முடியவில்லை. சீஜோன் பிக்காரே ரகத்திகை சீஜோன பொருள்கள் அங்குமிங்குமாக சிதறி கிடைக்கின்றன. பிக்காரே அப்படின்னா சிதறி கிடைக்கின்றன. ஸ்திரீக்கே வாபஸ் ஆத்தேகி வகு கர் சமக்கினே லகத்தாகை பெண்கள் வீட்டிற்கு திரும்பி வாபஸ் ஆத்தேகி பெண்கள் வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுதுதான் வீடு பிரகாசமாக இருக்கிறது. கர்கா ரவுனக்கு வாபஸ் ஜாத்தாகை வீடும் அப்பொழுது அழகாகவும் தோன்றுகிறது. பதிபி பத்தினிக்கே பினா உதாஸ் ரகத்தா கணவன் கூட மனைவி இல்லாமல் சோகமாக இருக்கிறான். நாரிக்கே காரங்கி ஹர் காம் டீக்கிசே ஹோத்தாகை பெண்கள் இருப்பதனால்தான் ஒவ்வொரு வேலையும் சரிவர செய்ய முடிகிறது. உஸ்கே பினா காம் பூரா நகி ஹோத்தா அவர்கள் இல்லாமல் வேலையும் முழுமையாக சரிவர செய்ய முடியாது, முழுமை அடைவதில்லை. பெண்கள் இல்லாமல் வேலை சரியாக முழுமை அடைவதில்லை. விசேஷதா சிறப்பு ஏக் ஜாம்னே में स्त्रियों को உச்சித் ஆதர் தியா நகி கயா. ஏக் ஜாம்னே மே ஒரு காலத்தில் ஸ்திரியோ அப்படின்னா பெண்களுக்கு மரியாதை இல்லை. ஆதரவிடம் ஒரு காலத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை. ஐசே சந்தர்ப்பமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவனுக்கு ஸ்திரியோனுக்கு
बड़पन को याद दिलाने के लिए कवि में यक कविता लिखी பெண்களின் மகத்துவத்தை படிப்பன் அப்படின்னா வந்து பெண்களுடைய மகத்துவத்தை ஆண்களுக்கு நினைவூட்டுவதாக இக்கவிதையை கவிஞர் எழுதினார். ஐசேகி இது போன்ற கவியோன் और लेखों के कारण स्त्रियां आज சுதந்திரத்த हैं. இது போன்ற கவிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களால் இன்று பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அப்படின்னா சுதந்திரமாக இருக்கிறார்கள். பிரகதி கர்னேக்கு சமர்த்த ஹை அவர்களால் முன்னேற முடிகிறது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் முதல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.